பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது என்பதாக. உங்கள் சம்பத்து குறையாது. யூ வில் நாட் லேக் ஆஃப் ஹானஸ்ட் கெயின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சம்பத்து ஒரு நாளும் குறையாது. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆசீர்வாதத்தில் பெருகும்படிக்கு செய்வார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கூறும்போது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்றார். புத்தியுள்ள மனைவி கர்த்தருளும் ஈவு என்று நீதிமொழிகள் 19:14 கூறுகிறது. அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீகளை மனைவியாக கொண்டிருப்பவர்களுடைய சம்பத்து குறையாது என்றும் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது. ஒரு தனிப்பட்ட நபராய் காணப்பட்டாலும் குடும்பமானாலும் ஊழியங்களானாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள். இதை தேவ ஜனங்கள் அறியவில்லை என்றாலும் சாத்தான் தெளிவாய் அறிந்திருக்கிறான். யோபுவை குறித்து தேவனுக்கு முன்பாக சாத்தான் கூறும்போது, யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 2 விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, நம்மை சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கை துணைகளையும் பிள்ளைகளையும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். பாதுகாப்பில்லாத ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் என்று கூறவே முடியாது. ஐஸ்வர்யவான்களில் அநேகர் யுத்தங்கள், உள்நாட்டு குழப்பங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களின் நிமித்தம் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வருகிறதை பார்க்க முடிகிறது. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய உங்களை குறித்து கூறும்போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று உன்னத பாட்டு 4:12 கூறினார். ஆகையால் எப்பொழுதும் இயேசுவின் மணவாட்டியாய் பிள்ளைகளாய் காணப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது, கர்த்தர் உங்கள் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் கூறும்போது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பதாக. யோசேப்பு கையிட்டு செய்த வேலைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்ததை போத்திபாரின் கண்கள் கண்டது. யாக்கோபின் கரங்களின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததை லாபானுடைய கண்கள் கண்டது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் ஆசீர்வாதம் பெருகும், நீங்கள் இடங்கொண்டு பெருகுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதியிருக்கிறதைப் போல உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகையால் நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையாகவும் ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சம்பத்துகள் குறையாமல் காத்து உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம். இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பதை விரும்புகிற கர்த்தனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்கள் எல்லா விதங்களிலும் உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமாய் காணப்படுவதை விரும்புகிற நல்ல தகப்பனீர், இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் இவர்களுடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்கும் போது இவர்கள் சம்பத்து பெருகுமே. கண்ணின் மணி போல காத்தருளும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இவர்களை சுற்றிலும் இவர்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.